தளபதி விஜயோட பகவத் பாரா திரும்ப திரும்ப இப்படியே வருது. சரி எல்லாரும் கோவப்படாதீங்க. தளபதி விஜயோட ஜனநாயகன் மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் ரோர் ரிலீஸ் ஆகிடுச்சு. கத்தையாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுத்து வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, தளபதி விஜயோட பர்த்டேவை ஃபேன் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இதை கொடுத்ததே ஒரு பெரிய விஷயந்தான். சரி, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தளபதி விஜய்க்கு ஒரு பர்த்டே விஷஸை சொல்லிடலாம். ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் சார். இந்த வீடியோவை அவர் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும், இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்கும் அப்படியே கமெண்ட்டையும் கொட்டி விடுங்க. அப்போ தான் அவர் வரைக்கும் போய் சேரும். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ரோரை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோர் ஆரம்பிக்கிறதே நம்ம தளபதி விஜயோட என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற வாய்ஸ் ஓவரோட தான். என் நெஞ்சில் குடியிருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை கேட்க. அடுத்தே ஒரு சூப்பரான கோட்டோடு ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, எ ட்ரூ லீடர் ரைசஸ் நாட் ஃபார் பவர் பட் ஃபார் த பீப்புள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கோட்டோட இந்த ஃபர்ஸ்ட் ரோரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஷாட்லேயே நம்ம தளபதி விஜய் காப் லுக்கில் என்ட்ரி கொடுக்குறாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த லுக்கு. இவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் ரோரையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவரோட பர்த்டே இல்லை, அதனால் இவரை மட்டும் தானே ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ரோரை வச்சு கதையை அவ்வளோவா கெஸ் பண்ண முடியல. இருந்தாலும் சில டீகோடிங்லாம் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கோட் வந்துச்சுல, அதெல்லாம் அரசியலை மீன் பண்ணுற விதமாக தான் வந்துச்சு. அடுத்து இன்னும் சில அரசியல் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் டீகோட் பண்ணி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்து ஒரு போர்க்களமான ஒரு இடத்துல இவர் மட்டும் காப் லுக்கில் தனியாக நடந்து வராரு. அதுவும் கையில் ஒரு ஸ்குவாடோட நடந்து வராரு. இவர் நடந்து வர இடத்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்திருக்கும் போல. அது எதனாலன்னு தெரியல. அதுவும் சுற்றியும் எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கு. இவர் மட்டும் அதில் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்புறம் அடுத்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா கையில் ரத்தத்தோட அந்த ஸ்குவாடை வச்சிட்டு இருக்காரு. நிறைய பேர்த்த பொழந்து கட்டியிருப்பாரு போல. அந்த கலவரம் நடக்கிறத இவர் தான் தனியாளா கடைசியில் தடுத்து நிறுத்த வந்திருக்காரு. இந்த இடத்துல ஒரு அரசியல் ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த கலவர பூமியா இருக்க இடத்தையே மாத்துறதுக்கு நம்ம தளபதி விஜய் தான் வரப்போறாருங்கிறத தான் அப்படி மீன் பண்றாங்க. நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலைன்னா புரிஞ்சவனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமே ஒரு கத்தியை எடுத்து மீசையை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சீனு. இதை பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஓவரா தான் இருக்க மாதிரி தெரியுது. வினோத்துக்கிட்ட இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலையா மாதிரி பண்ணாம இருந்தாருன்னா பரவாயில்ல தானே. சரி, அப்புறம் அந்த கத்தியை தூக்கி போறாரு. அதுல இருந்து வி அப்படின்னு சிம்பிள் வருது. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த வீன்னு கத்தியை வச்சு பண்ணதெல்லாம் வி ஃபார் விக்டரி. என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, அப்படியே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பகவந்த் கேசரிக்கும் இந்த படத்துக்கும் காமனா இருக்கிறது ஒரே விஷயம்தான். ரெண்டு ஸ்டோரியுமே காப் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள எனக்கு என்னவோ 50-50 சான்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. பகவந்த் கேசரியோட ரீமேக்கா ஜனநாயகன் இருக்க எனக்கு கொஞ்சம் வினோத் மேல நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் நல்லா தான் கேசரி கிளறி தருவாருன்னு நினைக்கிறேன். டீசரோ ட்ரெய்லரோ வந்தாதான் இது கன்ஃபார்மா பகவந்த் கேசரியோட ரீமேக்கான்னு தெரியும். அது வரைக்கும் காத்துட்டு இருக்கிறது தான் நம்ம வேலை. நீங்க நினைச்சு பாருங்களேன், பிக் ஸ்கிரீன்ல தளபதி வந்து வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு தளபதி சொன்னாருன்னா எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? அதையும் செலிப்ரேட் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அப்பெல்லாம் அனில் சூட்டை போட்டு வந்துருவாங்க. நான் கலாய்க்கிறேனேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க, ஆனால் அதான் உண்மை. சரி, ஓகே, எதாக இருந்தாலும் நல்லா கிளறி கொடுங்க. கடைசி படம் வேற. நான் வினோத்தை நம்புகிறேன். அவர் நல்லா தான் கிளறி கொடுப்பாருன்னு. எதாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். பாய்.